மகனுக்காக மஹிந்த ராஜபக்ச திட்டம் காலையில் உள்ள உல்லாச விடுதியில் முக்கிய பேச்சுவார்த்தை. நல்லூர் ஆலயத்துக்குள் உலக கிண்ணத்தை கொண்டு சென்றவர்களின் நடவடிக்கையால் குழப்ப நிலை. இலங்கையின் வரலாற்றில் முதல் முறையாக அனுரரிசை மகிழ்ச்சிப்படுத்திய புலம்பெயர் இலங்கையர்கள். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். கனடாவில் வேலை அனுமதி பெற காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். பிராந்திய போர் வெடிக்கும், அமெரிக்காவை கடுமையாக எச்சரிக்கும் ஈரான் உச்சநிலைவர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது மகனை ஜனாதிபதியாக்குவதற்காக தனது சுகையினத்தை பொருட்படுத்தாது காலியில் உள்ள டட்லி சேனநாயக்கவுக்கு சொந்தமான அரலிய பீச் ஹோட்டலில் தனது அரசியல் நெருங்கிய இரு நண்பர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிய வந்துள்ளது. நாமல் எதிர்கால ஜனாதிபதி ஆவதென்றால் தன்னுடன் ஒரு பலமான அரசியல் பின்புலம் தேவையாக உள்ளது. இன்று நாமலுடன் இருப்பவர்களை பார்த்தால் திஸ்ஸ குட்டியாராட்சி, டிபி சானக, மிலிந்த ராஜபக்ச போன்ற அடுக்கிக் கொண்டே போனாலும் பலமான அரசியல்வாதிகள் இல்லை. இவர்களின் பேச்சு மக்கள் பெரிதாக எடுக்க மாட்டார்கள். அண்மையில் நாமல் இந்தியா போய் வந்தது கூட பெரிதாக பேசப்படாவிட்டாலும் சமூக ஊடகங்களில் வயலாக்கப்பட்டது எல்லாம் நகைப்புக்கிடமானதாகவே இருந்தது. நாமலின் ஒவ்வொரு செயற்பாடுகள் பேசுபொருளாக்கப்பட்டாலும் அதில் காத்திரமான செயற்பாடுகள் இருக்கவில்லை. மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்தின் காத்திரமான செயற்பாடுகள் குறைவது என்பதால் நாமல் வெளிப்படையாக பேசப்படுகின்றார். இன்றுள்ள என்பிபி அரசுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில் இருக்கவில்லை. இதனால் நாமலுக்கு ஒரு பலமான அரசியல் பாரம்பரியங்களை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் மஹிந்த இவ்வாறு சந்திப்புகளை நடத்தி வருகின்றார். டலஸ் அழகப்பெரும தென் மாகாணத்தில் மட்டுமல்லாமல் நாட்டில் பெரும் அரசியல்வாதி ஆவார். கடந்த காலங்களில் கோட்டாபாயவுடன் முரண்பட்டு கொண்டு மஹிந்த குடும்பத்தை விட்டு அரசியலில் இருந்து ஒதுங்கியே இருந்தார். நாமலின் பல நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் மஹிந்தவுடன் உள்ள நெருக்கமான நட்பை பேணி வந்தார். இதில் வீரசுமன வீரசிங்கவும் முக்கியமானவர். இவர் திலித் பக்கமும் சில காலம் இருந்தார். இவர்கள் இருவரையும் மஹிந்த சந்தித்து நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. நாமலுக்காக தனது பழைய அரசியல் நண்பர்களை எப்படியாவது இணைத்துக் கொள்ள வேண்டும் என தனது வயதை பொருட்படுத்தாது பணியில் இறங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பெருவாரியாக பேசப்படுகின்றது. இலங்கை மற்றும் இந்திய நாடுகள் இணைந்து நடத்தும் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான வெற்றி கிண்ணம் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வாகன பேரணியாக எடுத்து செல்லப்பட்டது. அதன்படி யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு குறித்த வெற்றி கிண்ணம் எடுத்து செல்லப்பட்டது. இதன்போது வெற்றி கிண்ணத்தை எடுத்து சென்ற குழுவினர் சிலர் பாதணிகளுடன் ஆலய வளாகத்துக்குள் சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகத்தினரால் பாதணிகளை அகற்றுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் ஆலய வளாகத்துக்குள் வைத்து புகைப்படங்கள் எடுக்க முயன்ற போது ஆலய நிர்வாகத்தினர் அதற்கு அனுமதியில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஆலயத்துக்குள் இந்த புகைப்படங்கள் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கான அறிவித்தல் பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் உள்ளே சென்று புகைப்படங்களை எடுக்க முற்பட்ட நிலையிலேயே ஆலய நிர்வாகத்தினர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து வெற்றி கிண்ணம் வெளியில் எடுத்து செல்லப்பட்டு பின் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய செலாவணியாக நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் இந்த தொகை அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் ஒரே ஆண்டில் வெளிநாட்டு தொழிலாளர்களால் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட அதிகூடிய பணத்தொகை இதுவென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025ஆம் ஆண்டு கிடைக்கப்பெற்ற மொத்த தொகை 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் 879 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025ஆம் ஆண்டு இந்த வருமானம் 22.8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து வருகின்ற பணத்தில் டிட்வா சூறாவளிக்கு பின்னர் பெறப்பட்டது போன்ற பிற பண பரிமாற்றங்களுடன் அடங்கும் என மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுக்கான மொத்த வாகன இறக்குமதியில் தனிப்பட்ட பாவனைகளுக்கான வாகன இறக்குமதிக்காக மாத்திரம் 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பில் டிசம்பர் மாத தரவுகளுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது 2025ஆம் ஆண்டில் இலங்கையின் வாகன இறக்குமதி செலவு 2 பில்லியன் டாலர்களை கடந்தது. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் தனிப்பட்ட மற்றும் வணிக தேவைகளுக்காக 301 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது.
இதற்கமைய 2025ஆம் ஆண்டில் மொத்த வாகன இறக்குமதி செலவு 2.47 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு மொத்த வாகன இறக்குமதியில் தனிப்பட்ட பாவனைக்காக வாகன இறக்குமதிக்காக மாத்திரம் 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் சுகாதாரம் மற்றும் வேளாண்மை துறைகளில் பணியாற்ற விரும்பும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை அனுமதி விரைவில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கும் முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. கனடாவின் குடியேற்ற அமைப்பு செவிலியர், வைத்தியர்கள், மருத்துவர்கள், ஆய்வக நிபுணர்கள் போன்ற சுகாதாரத்துறையினருக்கு மற்றும் பண்ணை மேற்பார்வையாளர்கள், இறைச்சி வெட்டுபவர்கள், மீன் மற்றும் கடல் உணவு தொழிற்சாலை பணியாளர்கள் போன்ற வேளாண்மை துறையினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரியவந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக எல்எம்இ அடிப்படையில் வேலை அனுமதி, மொபைல் ஒர்க் பெர்மிட், இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கனடா போன்ற எம்ப்ளாயர் ஸ்பெசிபிக் அனுமதிகள் விரைவாக செயல்படுத்தப்படுகின்றது. ஆனால் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பெர்மிட் போன்ற ஓபன் பெர்மிட்ஸ் இதில் சேர்க்கப்படவில்லை. மேலும் குறைந்தது 6 மாத கால அனுபவம் கொண்டவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ட்ரி மூலமாக பெர்மனன்ட் ரெசிடென்சி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக சுகாதாரத்துறையினர்கள் குறைந்தது சிஆர்எஸ் மதிப்பெண்களுடன் ஐடியை பெற முடியும். கனடா அரசு இதன் மூலமாக தொழிலாளர் பற்றாக்குறையை குறைத்து திறமையான குடியேற்றத்தை ஊக்குவிப்பதாகவும், சுகாதார மற்றும் வேளாண்மை துறைகளில் பணியாற்றுபவர்கள் விரைவாக சேர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த புதிய திட்டம் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை எளிதாக்குவதோடு நிரந்தர குடிவரவுக்கான பாதைகளையும் திறக்கின்றது. இதன் மூலமாக இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தொழிலாளர்களுக்கு பெரிய வாய்ப்பு உருவாக்கப்படும். அமெரிக்க படைகள் ஈரானை தாக்கினால் அதன் விளைவுகள் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் என ஈரானின் உச்ச தலைவர் அயாதுல்லா அலி ஹமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கர்கள் ஒரு போரை தொடங்கினால் இந்த முறை அது ஒரு பிராந்திய போராக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அயாதுல்லா கூறியது அந்த நாட்டின் ஊடகங்களில் செய்திகளில் வெளியாகியுள்ளது. மேலும் நாங்கள் தூண்டுபவர்கள் அல்ல, இந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்த நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் ஈரான் தேசத்தை தாக்கும் அல்லது துன்புறுத்தும் எவருக்கும் ஈரானிய தேசம் தகுந்த பதிலடி கொடுக்கும். சமீபத்தில் கிளர்ச்சியில் ஒரு இராணுவ புரட்சியை போன்று நிச்சயமாக அந்த புரட்சி ஒடுக்கப்படும் என தெரிவித்தார். அமெரிக்கா தனது கடற்படையை ஈரான் அருகே அனுப்பியுள்ள நிலையில் கமேனி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஒருபுறம் போர் பதற்றம் நிலவினாலும் மோதலை தவிர்க்க இரு நாடுகளும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஈரான் தீவிரமாக பேசி வருகின்றது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ரகசிய பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் இதற்கான கட்டமைப்பு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் ஈரானின் பாதுகாப்பு அதிகாரி அலி லரிஜானி தெரிவித்துள்ளார்.